டியர் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் அனைவரும் இன்னொரு வீடியோ சந்திக்கல மகிழ்ச்சி அடைகிறேன். நம்ம இயேசு கிறிஸ்து ஏன் இந்த பூமியில் வந்து பிறந்தார் என்ற காரணத்தை படித்து கொண்டு வருகிறோம். இன்றைக்கு 5வது காரணத்தை பார்ப்போம். 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் சொல்லுகிறது, தம்முடைய ஒரே பேரான குமாரனாலே நாம் பிழைக்கும்படிக்கு தேவன் அவரை உலகத்தில் அனுப்பினதினாலே தேவன் நம்மேல் வைத்த அன்பு வெளிப்பட்டது. எதற்காக குமாரனை அனுப்பினாரா? எதற்காக இயேசு இந்த பூமியில் வந்தாரா? தேவன் நம்மேல் வைத்த அன்பை விளங்க செய்வதற்காக. அன்பு எங்கே வெளிப்பட்டது? நான் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் மனிதனாக வந்து பிறந்ததே பாருங்கள், தேவனுடைய அன்பை நமக்கு காட்டுகிறது. அவர் நம்ம நேசித்ததுனால தான் பாருங்கள் நமக்கு கொடுத்துருக்கிறார். தன்னை சொந்த குமாரனே கொடுத்துருக்கிறார். அவர் தான் பவுல் சொல்கிறார், தன்னை சொந்த குமாரன் என்றும் பாராமல் அவர் ஒப்பு கொடுத்தவர் அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாது இருப்பது எப்படி? சிறந்ததே கொடுத்தார். பிதாவாகிய தேவன் நமக்காக சிறந்ததே கொடுத்தார். அவர்கிட்ட இருந்து சிறந்ததே கொடுத்தார். நம்ம யாரும் இனி சொல்ல முடியாது, தேவன் எனக்கு ஒன்றும் செய்யலைங்க, தேவன் என்னை நேசிக்கலைங்க, அவர் என் மேலே கோபமாக இருக்கிறாருங்கன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அவர் செய்ய வேண்டியது பெஸ்ட்டு செஞ்சிட்டார். தன்னோட சொந்த குமாரனே இந்த பூமியில் அமைச்சிட்டார். அவராலே நாம் பிழைக்கும்படிக்கு, இன்றைக்கி நம்ம பிழைப்பு எங்கேருந்து உண்டாகுது? இயேசு கிறிஸ்து மூலமாக தான். அவராலே நாம் பிழைக்கும்படிக்கு அவரை இந்த பூமியில் அனுப்பினார். இதன் மூலமாக தான் தேவனுடைய அன்பை நாம் ருசித்து பார்க்க முடியும். தேவனுடைய அன்பு வெளிப்பட்டது. இந்த கிறிஸ்மஸ் டைம் என்னது? தேவனுடைய அன்பை உணர்கிற நேரம். யாருமே சொல்ல முடியாது தேவனுக்கு ஒன்றுமே செய்யலைங்க, தேவன் ஜெபத்துக்கு பதில் கொடுக்கலங்க, என் வாழ்க்கை ஒன்றும் மாறலைங்க, என் வாழ்க்கை அப்படியே தாங்க இருக்குது அப்படின்னு யாருமே நீ புலம்ப முடியாது. அப்படி யாரும் புலம்புறாங்கன்னா இந்த சத்தியம் விளங்கலாம் அர்த்தம். தேவன் நம்ம மீது ஏற்கனவே அன்பு வைத்திருக்கிறார். அன்பு வைத்ததுனால தான் பாருங்கள் தன்னோட சொந்த குமாரனை அனுப்பியிருக்கிறார். இயேசு இந்த பூமியில் வந்து எதை காண்பிக்கிறது? தேவன் நம்மளை நேசித்திருக்கிறார், நம்ம மீது அன்பு கூறுகிறார். ஆகவே தான் அவராலே நாம் பிழைக்கும்படிக்கு அவர் இந்த பூமியில் அனுப்பினார். பிதாவுக்கு தெரியும் இயேசு இந்த பூமியில் அனுப்பிச்சாக்கா சிலுவையில் கொன்னுடுவாங்க. அந்த அளவுக்கு நம்ம மோசமானவர்களாக இருந்தோம், தேவனுக்கு பகைஞராக இருந்தோம். தெரிஞ்சும் அனுப்பிச்சார் பாருங்கள். நம்ம பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு அனுப்பும்போது, காலேஜ் அனுப்பும்போது எவ்வளோ பயப்படுறோம் பாருங்கள். பார்த்து பார்த்து அனுப்புகிறோம். சேஃபாக இருப்பாங்களா, நல்லா இருக்கிறாங்களா, சாப்பிட்டாங்களா, தூங்குனாங்களா அப்படின்னு எவ்வளோ நேரம் நம்ம விசாரிக்கிறோம். பிதாவாகிய தேவன் பாருங்கள் தன் சொந்த குமாரனை இந்த பூமியில் அனுப்பிச்சார். தெரிஞ்சே அனுப்பிச்சார். அவர் சிலுவையில் ஒரு நாள் கொன்னுடுவாங்க, சிலுவையில் ஒரு நாள் அவர் மரிக்க நேரிடும், மனிதருடைய பாவங்களுக்காக மரிக்க நேரிடும் தெரிஞ்சே தன் சொந்த குமாரன் என்றும் பாராமல் நமக்காக அவர் ஒப்பு கொடுத்தவர் மற்ற எல்லாவற்றையும் அவரோடு கூட உங்களுக்கு அருளாது இருப்பது எப்படி? இப்போ கிறிஸ்துமஸ் நேரத்தில் இதை நம்ம நினைவு கூறணும் பாருங்கள். தேவன் அன்பு வெளிப்பட்டிருக்கிறது. தேவன் என்னை நேசித்து இருக்கிறார், அதனால தான் தன் சொந்த குமாரனை அனுப்பியிருக்கிறார் என்ற அந்த சத்தியத்தை நம்ம உணர வேண்டும் பாருங்கள்.